வாங்க அன்பு கடக ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த ஜூன் மாதத்திற்கும் ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு இது கண்டிப்பா நடக்க போதுங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா, நீங்க நினைக்காத ஒன்று உங்கள் வாழ்க்கையில சிறப்பா நடக்க போது. உங்கள் வாழ்க்கை தலைகீழா மாறுறதுக்கான வாய்ப்புகளையும் சூழலையும் குரு பகவானானவர் அடுத்த 6 மாதங்கள்ல தரப்போறார். அதற்கான கிரக நிலைகளை பார்க்கிறப்போ, ராசியில் குரு, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன், அஷ்டமஸ்தானத்தில் ராகு, பாக்கியஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சூரியன், அயனசயன போகஸ்தானத்தில் புதன், சுக்கிரன் அப்படின்னு உங்களுக்கான கிரக நிலைகள் அதிகமாக இருக்கவில்லை. இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட யோசனையும் அதே மட்டும் இல்லாமல் உங்களோட புதிய படைப்புகளை சார்ந்து வெற்றிகளையும் ஏற்றங்களையும் பெற போறீங்க. உங்களுக்கு எதிர்ப்புகள் விலகி எதிர்பார்ப்புகள் அதிகமாகி அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற கால நேர சூழல் இது அப்படின்னு சொல்லலாம். இந்த கால நேரத்திற்கு உங்களுக்கான அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் உங்களுக்கு 27, 28 இந்த 2 நாட்கள், ஜூன் 27, 28 இந்த 2 நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படுது. இதே போல 12 ராசிகளுக்கான வார மாத பலன்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனை எல்லாம் குறைந்து உங்களுக்கு சேமிப்பு, அதே போல் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றம் அது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா பல யோகங்கள் ஒன்றாக சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதற்கு பார்த்தீங்கன்னா ஓம் ஐம் க்ளீம் சோமாய நமக, ஓம் சோமாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்திரனை வணங்க. அவங்களோட அருளாசியால் உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் வரப்போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா உடல் நோய் நீங்கி ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் பெறுகிறதுக்கான கால நேர சூழல் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிறரோட பழகும் போது கொஞ்சம் நிதானமான போக்கு தேவை. நிதானமான போக்கின் காரணமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா மேலும் எண்ணற்ற வெற்றிகளையும் நன்மைகளையும் ஏற்றங்களையும் இந்த கால நேரத்தில் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபாரம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் காண்பது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரத்தில் வெற்றி ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறதும் லாபங்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கல. இதை சார்ந்த உங்களோட பொருளாதார நிலை அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் உங்களுக்கு வாரா பணம் வாரா கடன் எல்லாமே பார்த்தீங்கன்னா திருப்பி வசூலாகிறதுக்கான கால நேரமும், அதே போல் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் சார்ந்து பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு சாதகமான பலன்களும் நன்மை தரும் பலன்களும் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்க வேலையில் நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை தீமைகளை தாண்டி நீங்கள் எந்த அளவுக்கு திறம்பட வேலை பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றி ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் போட்டிகள் பொறாமைகள்லாம் மறைந்து ஒற்றுமை ஏற்றம் முன்னேற்றம் நன்மை அப்படிங்கிறது எல்லாமே அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடாமல் இருந்தால் அதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா கைகூடுறதுக்கான கால நேர சூழல் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எதிர்ப்புகள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் மறைந்து உங்களுக்கு வெற்றி ஏற்றம், அதே போல் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடைகிறதுக்கான கால நேர சூழல். இப்படி இருந்தாலும் உங்களோட மதிப்பும் மரியாதையும் கூடுறதுக்கான கால நேர சூழல் இது அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவி இடையே பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் மனக்கசப்புகள்லாம் நீங்கி ஒற்றுமை அன்பு பாசம் இது எல்லாமே பெருகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நீங்கள் சொல்கிற பேச்சுக்கு உங்கள் பிள்ளைகள் செவி கொடுப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கால நேரத்தில் அறுசுவை உணவுகள் அது மட்டும் இல்லாமல் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள் அப்படிங்கிற விஷயங்களில் கலந்து கொள்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பெண்களை பொறுத்தவரை கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் குறைந்து நிம்மதி ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிற நிலைமை காணப்படவில்லை. பண வரத்து கூட போகுது. இந்த பண வரத்து அதிகமாக இருக்கிறதானது உங்களுக்கு மேலும் நிம்மதியும் தரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு. பெண்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மனக்குழப்பங்கள் மனத்தாங்கல் எல்லாம் நீங்க போது
உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல செய்திகள் தேடி வரும். நல்ல செய்திகள் தேடி வர்றது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மக்களின் அன்பும் ஆதரவும் பெருகும் அப்படிங்கிறது தான் இந்த கால நேரத்தில் இன்னொரு சிறப்பாக இருக்குது. பணம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான பலன்கள் அதிகமாக வரப்போகுது. இந்த சாதகமான பலன்களானது உங்களுக்கு முன்னேற்றத்தை பெரிதாக பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கலை சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு லாபங்கள் பெரிதாக வரப்போகுது. அந்த லாபங்கள் பெரிதாக வர்றதுக்கான வாய்ப்புகளையும் அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயரும் புகழும் கிடைக்கிறதுக்கான சிறப்பான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வீடு தேடி வரும் அப்படிங்கிறது தான் இன்னொரு முக்கியமான விஷயம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகளையும் ஒப்பந்தங்களையும் இந்த கால நேரத்தில் நீங்கள் கையெழுத்திடுவீங்க. இதுவரை உங்களுக்கு இருந்த தடைகள் தாமதங்கள்லாம் நீங்கி இதுவரை பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் கிடைச்சதே கஷ்டப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் மாறப்போகுது. மாறி உங்களுக்கு வெற்றி ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிற அடுத்த பாதைக்கு உங்கள் வாழ்க்கை திரும்ப போகுது அப்படிங்கிறதா இன்னொரு முக்கியமான விஷயம். மாணவர்களை பொறுத்தவரை கல்வி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்குது. இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகமான மதிப்பெண்கள்லாம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு மிக அதிகமாக இந்த கால நேர சூழல் சார்ந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் திறமையோடு செயல்பட்டு இந்த திறமைகள் சார்ந்து உங்களுக்கு வெற்றி ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பரிகாரங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திங்கட்கிழமைகளை குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சோம விரதம் இருப்பது ரொம்பவே நல்லது. சோம விரதங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஓம் ஐம் க்ளீம் சோமாய நமக ஓம் சோமாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி சோம மந்திரத்தை சொல்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோமத்தை வணங்க, அதாவது சந்திரனை வணங்க. அப்படி வணங்குறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு மேலும் வெற்றி ஏற்றம் அப்படிங்கிறது அதிகமாக வரும். அதற்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திர பகவானின் அருள் ஆசியும் சிவனின் அருள் ஆசியும் தேவைப்படுது. இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்திர பகவானை இது மாதிரி வந்து ஓம் ஐம் க்ளீம் சோமாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் அதே போல் சிவனை வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக பிரதோஷ நாட்களில் நீங்கள் வில்வ இலைகளை வைத்து வணங்குறப்ப அவங்களோட அருளாசி முழுவதுமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே நேரத்தில் உங்களுக்கான நட்சத்திர பலன்களை இப்போ பார்க்கலாம். முதலாவதாக பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தவரை புனர்பூசம் 4ஆம் பாதம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும். இந்த உதவிகள் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் உறவினர்கள் வகையில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் வந்து அதிகமாக இருக்கும். மேலிடத்தோட ஆதரவு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு மேலிடத்தோட அன்பும் ஆதரவும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை அனுபவிக்காத இருந்தவங்களுக்குலாம் முழுதாக அனுபவிக்க போகிறீங்க. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இன்ப சுற்றுலா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இந்த கால நேரத்தில் மிகச்சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக இங்கு பார்க்கப்படுது. முதலாவது நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு வேலை, இரண்டாவது நட்சத்திரம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த மாதம் உங்களோட முயற்சிகளுக்கு எல்லா வகையான முயற்சிகளுக்கும் வெற்றி, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த முயற்சிகள் சார்ந்து பெயரும் புகழும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் எடுத்த காரியங்கள் முக்கால்வாசி காரியங்களில் சிறப்பாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் மிகச்சிறப்பாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் புதிய நண்பர்களை பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இதுவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பு ஆதரவு கிடைச்சிருக்காது. இதற்கு மேலே ஒத்துழைப்பு ஆதரவு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நிறைவான மனநிலையோடு காணப்படுவீங்க. நிறைவான மனநிலை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அன்பும் ஆதரவும் பெருகும். அதே போல் மன நிம்மதி கிடைக்கிறதுக்கான கால நேர சூழல் எப்படின்னு சொல்லலாம். இந்த கால நேர சூழலை சார்ந்து உங்களுக்கு பெரிய ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் வரும் அப்படிங்கிறத இந்த கால நேரத்தோட இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்கவில்லை. நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. அடுத்து உங்களுக்கான கடைசி நட்சத்திரத்தை பொறுத்தவரை ஆயில்யம். இந்த மாதம் உங்களுக்கு நீங்கள் வந்து தேவையில்லா பிரச்சனைகளை தலையிட வேண்டாம். தலையிடுறது மட்டும் இல்லாமல் அதில் கருத்துக்கள் சொல்லாமல் இருக்கிறதும் ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த கால நேரத்தில் முன்னெச்சரிக்கையோட எல்லா விஷயங்களையும் நடந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் செலவுகளை திட்டமிட்டு செய்வது ரொம்பவே நல்லது. இப்படி திட்டமிட்டு செய்வதன் மூலியமா உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லலாம். புதிய காரியங்களை தொடங்குவதற்கு முன்னாடி வந்து நீங்கள் சந்திர பகவானை ஓம் ஐம் க்ளீம் சோமாய நமக ஓம் சோமாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி வணங்கிட்டு புது தொழில் இல்லை வியாபாரங்களை தொடங்க. அப்படி தொடங்குறப்ப என்ன ஆகணும்,
அது வந்து மிகச்சிறப்பாக உங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக சந்திரனின் அருளால் உங்களுக்கு இருக்க போது. இதே போல் 12 ராசிகளுக்கான மாத வார பலன்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க. நன்றி, வணக்கம்.